தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரிஷிக்கும் இளமதிக்கும் கல்யாணம் நெருங்கி வந்துருச்சு. பத்திரிக்கையெல்லாம் வச்சு அவங்க அப்பா அம்மா கும்பிடுறாங்க. ரிஷியோட அப்பா அம்மா. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அபசகுனம்லாம் நடக்குது. அப்பவே புரிஞ்சிடுச்சு இந்த இளமதி ரிஷி கல்யாணம் நடக்காதுன்னு. அதே மாதிரி இளமதி வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அம்மா ரொம்பவுமே வற்புறுத்தி பிளாக்மெயில் பண்றதுனால தான் வந்து இந்த இளமதி வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கே சம்மதிக்குது. இப்ப இளமதியோட அப்பா வந்து இளமதி கிட்ட, "நீ போய் உங்க அம்மாகிட்ட இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இளமதி இருந்துகிட்டு, அம்மா வந்து மறுபடியும் ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னைய அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் இளமதிய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம பரமே இளமதிய காப்பாத்த போறாப்புல. அதுக்கு ஏத்த மாதிரி ரிஷி ஒரு பெரிய கேஸ்ல மாட்ட போறாப்புல. இது எப்ப நடக்கும் அப்படின்னா, நம்ம ரிஷி இளமதி கழுத்துல தாலி கட்ட பாரி போவாரு. அப்பதான் அது நடக்கும். ஸோ நெறைய சீரியல்ல பார்த்துருக்கோம் இல்லையா? வெயிட் பண்ணி பாருங்க.